தமிழ் சினிமா உலகில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கும் இவரை கோலிவுட்டின் கிங் என்றும் சொல்லலாம். இவரின் திரைப்படங்கள் வெளியாகும் நாள் இவரது ரசிகர்களுக்கு திருவிழா நாளானது. இவரது கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வதில் தொடங்கி அலகு குத்துவது வரை விஜய்க்கு வெறித்தனமான ரசிகர்கள் உருவாகி நாளைய தீர்ப்பில் அறிமுகமாகி தனது தந்தையால் இளைய தளபதியாக்கப்பட்டு தற்பொழுது ரசிகர்களால் தளபதியாக உயர்ந்து நிற்கும் விஜயின் ரசிகர்கள் படையே அவரது மிக பெரிய பலம் என்றால் அது மிகைய. தன் 30 வருட சினிமா வாழ்வில் பல போராட்டங்கள், சில வெற்றிகள், பல தோல்விகள் என பலவற்றை சந்தித்து தற்பொழுது தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்த விஜய்க்கு எப்படி இப்படியான ரசிகர்கள் சேர்ந்தார்கள்? அந்த பெரும் கதையை பார்க்கலாம். செந்தூரப்பாண்டி திரைப்படத்தில் இளைய நட்சத்திரம் விஜய் என்று போடப்பட்ட போதே இளம் ரசிகர்கள் அவருக்கு முளைக்கத் தொடங்கினர். ரசிகன் திரைப்படத்தின் தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை போராட்டா போன்ற மசாலா ஐட்டங்கள் அப்போதைய இளவாண்டு ரசிகர்களை கவர தவறவில்லை. இளம் ரசிகர்கள் இருந்த விஜயின் ரசிகர் படையில் பெண்களையும் தாய்மார்களையும் இணையச் செய்தது விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக திரைப்படம். திருமண வீடுகளெங்கும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் பாடலும், காதலர் மனங்களில் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும் என ஒலித்து விஜயை தங்கள் வீட்டு பிள்ளையாக தமிழகத்தில் பலரும் நினைக்கத் தொடங்கினர். காதல் படங்கள், குடும்ப படங்கள், காமெடி படங்கள் என பல வெற்றிகளை கொடுத்த விஜயிடம் ஒரு ஆக்ஷன் படத்திற்கு காத்திருந்தனர் அவரது ரசிகர்கள். அப்போதுதான் தோற்றம், உடை, பேச்சு, சூழல், ஏன் படத்தின் கலர் வரை அனைத்திலும் அதுவரை விஜய் நடித்த படங்களில் இருந்து மாறுபட்டு வந்தது திருமலை. விஜய் படம் என்றாலே காதல் கதையாகத்தான் இருக்கும் என நினைத்த காலம் போய் ஆக்ஷன் அவதாரம் எடுத்து திருமலையில் தீப்பொறி திருமலையாக அனல் தெறிக்க விட்டார் விஜய். முழுக்க முழுக்க விஜயை அனைவரும் ரசிக்கும் ஒரு ஸ்டாராக மாற்றியது. விஜயின் துருதுருப்பும் சண்டை போடும் போது கூட அசாதாரணமாக சிரிக்க வைக்கும் நகைச்சுவையை கையாளும் திறமையும் திரையில் அனைவரையும் ஈர்க்கும் திறமையும் சேர்ந்த கூட்டு கலவையாகி பல்லாயிரம் ரசிகர்களின் ஆர்ப்பரிக்கும் மாஸ் ஹீரோ அந்தஸ்திற்கு உயர்ந்தார் விஜய். அழகிய தமிழ்மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா என தொடர்ந்து 5 தோல்வி படங்களை கொடுத்து மிகவும் மார்க்கெட் வீழ்ச்சியில் இருந்த விஜய் இன்று முன்னணியில் இருக்க காரணம் அவரது ரசிகர்களே. விஜய் திரைத்துறையில் வெற்றிகரமாக சுழன்று வந்தாலும் அவருக்குள் அரசியல் எண்ணம் சுழன்று கொண்டிருந்ததை அறிந்த அவரது ரசிகர்கள் ஆனந்த கூத்தாடினர். முதல் கட்டமாக தன்னுடைய விஜய் ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார் விஜய். அவரது ரசிகர்களும் மக்கள் இயக்கம் மூலமாக விஜயின் பிறந்த நாள் என்று உற்சாகமாக நலத்திட்ட உதவிகள் செய்ய ஆரம்பித்தனர். ரஜினியின் ரசிகர்கள் அவரது அரசியல் பிரவேசத்திற்காக பல ஆண்டுகள் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்த வேளையில் விஜய் அரசியல் ஆர்வம் அவரது ரசிகர்களுக்கு தெம்பை ஊட்டின. அரசியல் ரீதியாக விஜய் மக்கள் இயக்கம் செயல்பட ஆரம்பித்த போது டைம் டு லீட் என்கின்ற டேக் லைனுடன் தலைவா பட வெளியீட்டிற்கான அறிவிப்பும் வந்து வெளியீட்டிற்கு சிக்கலானது. இறுதியாக பல நாட்கள் கழித்து டைம் டு லீட் என்கின்ற வாசகம் நீட்கப்பட்டு படம் வெளியிடப்பட்டது. தாமதமாக திரைக்கு வந்தாலும் இத்திரைப்படம் அவரது ரசிகர்களால் வெகுவாகவே கொண்டாடப்பட்டது. அதுவரை தயங்கியும் யோசித்தும் அரசியல் பஞ்சுகளை பேசி வந்த விஜய் கத்தி திரைப்படத்திற்கு பிறகு நேரடியாகவே அடிக்க ஆரம்பித்தார். அந்த அடியில் முதலில் சிக்கியது மெர்சல் திரைப்படம். ரசிகர்கள் இத்திரைப்படத்தை ஓட வைத்ததை விட தமிழகத்து அரசியல் தலைவர்கள்தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக்கினர். பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசையும் அதை தொடர்ந்து ஹெச் ராஜாவும் காட்டிய எதிர்ப்புக்கு விஜய் மௌனத்தையே பதிலாக தந்த வேளையில் விஜயின் ரசிகர்களே வலைத்தளத்தில் ரவுண்டு கட்டினர். அது மட்டுமல்லாமல் மெர்சலில் தளபதி என முதலாக விஜய்க்கு டைட்டில் கார்டு போடப்பட்டதால் அவரது ரசிகர்களுக்கு அது முதல் தளபதியானார் விஜய்.
மெர்சல் திரைப்படத்தில் ஆரம்பமான விஜயின் அரசியல் ஆட்டம் அடுத்து அட்லி இயக்கத்தில் வெளிவந்த தெறி திரைப்படத்திலும் தெரித்தது. விஜயின் திரைப்படங்கள் வெளியாகும் நாள் ரசிகர்களின் திருவிழா நாளானது. அப்படியாகவே அமைந்தது முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த சர்க்கார் திரைப்படம். ஒரிஜினல் சர்க்காரை வறுத்தெடுத்த விஜயை தமிழக சினிமா மற்றும் அரசியலின் பேசுபொருளாக்கிய சர்க்காரை விமர்சித்த விஜய்க்கு முதுகெலும்பானார்கள் அவரது வெறித்தன ரசிகர்கள். பிகில் இசை வெளியீட்டு விழாவிற்கு முறையாக பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிய பல ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதில் ஆத்திரமடைந்தவர்கள் அரங்கிற்குள் நுழைய முயன்றனர். எனவே போலீசார் அவர்களை அடித்து விரட்டினர். இதில் பலருக்கும் காயம் ஏற்பட்டது. அவ்விழாவில் இச்சம்பவத்தை கண்டித்து என் பேனரை கிழியுங்கள், கட்டவுட்டுகளை உடையுங்கள், ஆனால் என் ரசிகர்கள் மீது கை வைக்காதீர்கள் என பேசி தன் படை வீரர்களுக்கு படை தலைவன் என நிரூபித்தார் விஜய். என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனரை உடைங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என் ரசிக மேலே மட்டும் கை வைக்காதீங்க. விஜய் தன்னுடைய மக்கள் இயக்கத்தின் வேலைகளை துரிதப்படுத்தி மக்கள் மன்றத்தில் அதிக உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பித்தார். கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜயின் மக்கள் இயக்க நிர்வாகிகளாகிய அவரது ரசிகர்கள் போட்டியிட்டனர். அது மட்டுமல்லாமல் விஜயின் ரசிகர்கள் ஒரு அரசியல் தலைவரின் தொண்டர்களாகவே மாறியும் போயினர். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பிரதான அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களே தோல்வியை தழுவி உள்ள நிலையில் அரசியலில் முழுசாக ஈடுபடாமல் உள்ள நடிகர் விஜயின் ரசிகர்கள் கணிசமான வெற்றியை பெற்றுள்ளது அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தது. தமிழ் சினிமாவின் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விஜயின் பீஸ்ட் திரைப்பட ட்ரெய்லர் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வெளியானது. நெல்லை மாவட்டத்தில் 4 திரையரங்குகளில் பீஸ்ட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களுக்கு இலவசமாக திரையிடப்பட்டது. அப்போது சுமார் 1000 விஜய் ரசிகர்கள் பீஸ்ட் ட்ரெய்லரை காண திரண்டு திரையரங்கில் போடப்பட்டிருந்த இருக்கைகள் மற்றும் திரையரங்கின் வெளியே இருந்த கண்ணாடிகளை உடைத்து பரபரப்பு செய்தியின் நாயகனானார்கள். பீஸ்ட் ட்ரெய்லரில் விஜய் இரத்தக்கரை வடிந்த சட்டை ஒன்றை அணிந்து வந்தது ட்ரெண்டாகி விஜய் ரசிகர்கள் பலர் வெள்ளை சட்டையில் இரத்தக்கரையுடன் கூடிய டிசைன் செய்து அணிந்து அந்த புகைப்படத்தை ட்ரெண்டாக்கினர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் நடிகராகவே அறியப்பட்ட விஜய் என்ற பெயர் இன்று எத்தனையோ ரசிகர்கள் மனதில் தலைவன் என்று அழைக்கப்படும் அளவிற்கும் தளபதி என அழைக்கப்படும் அளவிற்கும் உயர்ந்துள்ளது என்றால் அதற்கு காரணம் அவரது ரசிகர்களே. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என ஆர்ப்பரிக்கும் அவரது ரசிகர்களுக்கு தளபதியான விஜய் ஒரு தலைவனே.